இது மேட் ஹெவின்றனால பார்க்கறதுக்கு வந்து வுட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும், வுட்ல பண்ண மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. கதவு இருக்கனால இடிக்குதுன்றதுக்காக இது ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துட்டு இந்த கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மோஸ்ட்லி சாம்பிளில் இருக்காது இந்த கலரு. நீங்கள் யார் டபுள் டோர் செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் உள்ள வந்து ஒரு ஷெல்ஃபு, வெளியில் வந்து ஸ்பூன் ஸ்போக் ஹேண்டில் கொடுத்தோம். இப்போ நம்ம இந்த பார்ட்டிஷனும் டிவி யூனிட்டும் வந்து மேட் ஃபினிஷ். உங்களுக்கு கட்லரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அதனால வந்து இது 2 மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னை வண்டலூரில் பண்ண இன்டீரியருக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸு, கிச்சன், ஒரு டிவி ஷோகேஸ், ஒரு பார்ட்டிஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறேன். இதோட ரேட் எவ்வளோன்றதும் நான் சொல்கிறேன், மொத்த ரேட் எவ்வளோன்றதும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மொத்த வீட்லையுமே வந்து நம்ம பிவிசியில் தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெட்ரூம்ஸு, ஹால் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா கலரில் வந்து பெட்ரூம்ஸும், வுட்டு கலரில் வந்து ஹாலும் வந்து நம்ம வந்து பிவிசியில் பண்ணியிருக்கோம். ஹெவி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. இதெல்லாம் 260 270 ரேஞ்சில் வந்து நம்ம எல்லா ரூம்லேயும் வந்து பண்ணியிருக்கோம். எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து தான் நாங்கள் எல்லா ஊருக்கும் போய் நாங்கள் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அங்கங்கே உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. பிவிசிக்கு வந்து நார்மலாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்காது, அந்தந்த ஊரில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே எங்கேயாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். அங்கே உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி ஆளை கூப்பிட்டு பண்ணும் போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்லாம் எடுக்கிறதுக்கு சார்ஜஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெளியூர்லேருந்து கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஊருன்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஆட் ஆகும். அது இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான சார்ஜஸும் வந்து ஆட் ஆகும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அது கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ், இந்த கலர் நேமு. இந்த கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மோஸ்ட்லி சாம்பிளில் இருக்காது இந்த கலரு. நீங்கள் யார் சாம்பிள் கொண்டு வந்தாலும் இந்த கலர் வந்து அதில் இருக்காது. ஆனால் இது வந்து ஷாப்பில் இருக்குது, இது அவைலபிள். இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரிச்சுட்டு டபுள் டோர் போட்டிருக்கோம். இது 6 ஃபீட்டு இந்த கபோர்டு. அதில் மேலே டபுள் டோர் போட்டுட்டு கீழே வந்து அவங்க நிறைய பொருள் வச்சுருக்காங்க, அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபோல்டிங் மாதிரி போட்டிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லூவர் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் வச்சுருக்காங்க, அதனால வென்டிலேஷனுக்காக அந்த 2 லூவர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பீம் இருக்கிறதுனால மேலே டம்மி பண்ணிவிட்டு இந்த டோர் மட்டும் சின்ன டோராக போடும். நீங்கள் புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் வந்து பெட்ரூமில் போடுறீங்கன்னா ஒரு சைடு செவர் மட்டும் இந்த மாதிரி கலர் கொடுங்க. ஆப்போசிட் செவர் வந்து என்ன கலரில் கொடுக்குறீங்க, என்ன கலர் போடுறீங்களோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பிங்க் ஒயிட் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பெயிண்ட் வந்து பிங்க் கலரில் அடிச்சிருக்காங்க. லைட் பிங்க் அடிச்சிங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு ஆப்போசிட் இதில் மட்டும் நீங்கள் வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிங்க் ஒயிட்டு, நீங்கள் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறீங்கன்னா எல்லோ ஒயிட், அந்த மாதிரி நீங்கள் இந்த கலரில் வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஆரஞ்சு ஒயிட்டு இன்னொரு பெட்ரூமில். இதில் வந்து அவங்க பெயிண்ட் கலர் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியல, ஏன்னா ஃபர்ஸ்டே கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரூமில் ஒரு கலர் வேணும்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வுட் கலர், இது வந்து சந்தன் கலர்னு சொல்லுவோம். இது வந்து ஹெவி பிவிசியில், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிவிசி. இது வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் கிச்சன்லேயும் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு கபோர்டு, ஒரு சின்ன லாஃப்ட் மட்டும் இந்த இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து காக்கரி வைக்கிறதுக்காக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் ஸ்லைடிங் கிளாஸ் செக்கரில் கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சன் பார்க்கலாம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சந்தன் கலர்லேயே கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துட்டு அதில் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளெயினும் ஒரு பிளேட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கட்லரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அதனால வந்து இது 2 மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் கேஸுக்கு. அது நார்மலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சிங்கு கீழே வந்து டபுள் டோரு, பக்கத்தில் வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துட்டு அதில் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த கலர் வந்து இதில் சூஸ் பண்ணோன்னா, இந்த ஆப்போசிட் சைடில் வந்து அவங்க வந்து பூஜாவும் அங்கேயே இருக்கிறதுனால பூஜாவுக்கு வந்து நம்ம வுட் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால வந்து அவங்க கிச்சன் ஃபுல்லாகவே வுட் கலர் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இந்த ஷீட் வந்து ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும்.
இது வந்து ஃபோல்டிங், அந்த கதவு இந்த கிச்சனோட கதவு இருக்கனால இடிக்குதுன்றதுக்காக இது ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துட்டு உள்ள வந்து 2 ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம், சின்ன ஷெல்ஃப். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இலை போடுறதுக்கு வந்து எல்லா பூஜாலையும் கொடுக்குற மாதிரி இலை போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பூஜா சாமானெல்லாம் வைக்கிறதுக்கு டபுள் டோர் கொடுத்து அதுலேயும் ஒரு சின்ன ஷெல்ஃப் ஒன்று போட்டு, அப்புறம் மேலே வந்து லாஃப்ட் ஒன்று இருக்குது, அந்த லாஃப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் நம்ம வால் யூனிட். இதில் வந்து டபுள் டோர் செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் உள்ள வந்து ஒரு ஷெல்ஃபு, வெளியில் வந்து ஸ்பூன் ஸ்போக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிளெயின் கலர் போட்டாலும் பார்க்கறதுக்கு நல்ல லுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கலரில் போடுறீங்க. மோஸ்ட்லி கிச்சனில் வந்து பிளெயின் கலர் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் 2 வீடியோவில் காட்டியிருப்பேன் பிளெயின் கலரு. இந்த மாதிரி இந்த ஷீட்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், இது ரொம்ப நாள் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பார்த்த இதுலேயே வந்து மேட் ஃபினிஷிங். இந்த பார்ட்டிஷன் பண்ணது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிச்சனில், அது வந்து கிளாசி ஃபினிஷிங், இது வந்து மேட் ஃபினிஷிங். இப்போ நம்ம இந்த பார்ட்டிஷனும் டிவி யூனிட்டும் வந்து மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம், மேலே வந்து ஷெல்ஃப் கொடுத்து அதில் 3 லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து பிளெயின் கிளாஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து கிளாஸ்லேயே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா அங்கே லைட் இருக்குது, அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லாக வரணுன்றதுக்காக அங்கே வந்து கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது நார்மலாக எப்போ பண்ணுற மாதிரி டபுள் டோர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஊஃபருக்கு வந்து ஒரு ஓப்பன் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்லைடிங் கிளாஸ் வந்து செட்அப் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் டபுள் டோர் கொடுத்து. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷெல்ஃப் போடுற மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது மேட் ஹெவின்றனால பார்க்கறதுக்கு வந்து உட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும், உட்ல பண்ண மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் பிவிசியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். இதில் வந்து கிளாஸியும் வரும், மேட்டும் வரும். மேட் வந்து உட் ஃபினிஷிங், உட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது மோஸ்ட்லி என்ன டிசைனில் பண்ணோம்னா கீழே வந்து அவங்க புக்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம பார்ட்டிஷன் எடுத்து ஷெல்ஃப்லாம் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர், அதை வந்து டபுள் டோரில் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமரே காட்டின டிசைன். இவங்க வந்து இந்த நெட்டில் பார்த்து எடுத்து காட்டினாங்க, அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் நெட்லேருந்து எடுத்து காட்டும் போது அதில் உட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, உட்டில் பண்ணது தான் டிசைனாக காட்டுவாங்க. அந்த உட்டு மாதிரியே வராது. பிவிசின்னும் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உட்டுக்கும் பிவிசிக்கும் வரும். சில விஷயங்கள்லாம் வந்து உட்டில் பண்ணுற மாதிரி பிவிசியில் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பிவிசியில் என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி நம்ம பண்ணி ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணலாம். இப்போ யூபிவிசியும் பிவிசியும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த யூபிவிசி என்ன ஹெவி இருக்குமோ அதே ஹெவி தான் வந்து இந்த பிவிசி ஹெவியும் வரும். ரேட்டு பார்த்தீங்கன்னா யூபிவிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஸ்கொயர் ஃபீட் எடுக்க பூ போடணுன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிங்க. பிவிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சு லாஸ்ட்டில் தான் நீங்கள் இன்டீரியர் வந்து பிவிசியில் பண்ண முடியும். நீங்கள் வுட்டில் இன்டீரியர் பண்ணுறீங்க, நான் வந்து ஃபுல் மாடலர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்போ நடுவில் வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதே கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி அது மேலே நீங்கள் கிரைனைட் போட்டு கீழே வந்து என்னென்ன போடலான்னு அவங்க ஐடியா கொடுத்து அதெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணி வரதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது. ஆனால் பிவிசி அப்படி கிடையாது. பிவிசியில் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டிட்டு நீங்கள் என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவில் ஃபுல்லாக கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அந்த கிரானைட் மேலே போடுறது மட்டும் 2.5 இன்ச்சு வெளியில் இழுத்து போடணும். அது ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்லிடுவோம். அது போட்டுட்டு நீங்கள் வந்து இன்டீரியர் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டிங்கன்னா தான் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாது. நீங்கள் உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே 1 மந்த்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது, எங்களுக்கும் வந்து நாங்கள் இப்போ டைரியில் எழுதி வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். நாங்கள் ஒரு பாக்ஸ் அன்றைக்கி சொல்லியிருந்தோம், நீங்கள் அதை எடுக்கலை அப்படின்ற மாதிரி வரும். அதனால் நீங்கள் பக்கத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து பிவிசி இன்டீரியர்னால் லாஸ்ட்டில் கூப்பிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த இன்டீரியரோட ஃபுல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 பெட்ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், கிச்சன் ப்ளஸ் பூஜா, ஹாலில் வந்து டிவி ஷோகேஸ், இந்த பார்ட்டிஷன், அது இல்லாமல் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து 2,45,000 ஆயிருக்கு. இது எல்லாமே ஹெவி மெட்டீரியல் 260 270. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.